ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்னைக்கு நம்ம சீரடி சாயப்பா பிளஸிங் சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய் சிலைகள், மகான்களுடைய சிலைகள் எல்லாம் வீட்டில் வைக்கலாமான்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மகான்கள் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, வச்சா என்ன நடக்கும், இப்படி பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை, படங்களை வைக்கணும், வைக்கக்கூடாது என்பதற்கு நிறைய ஆகம விதிமுறைகள் உள்ளது. அதுபோல் இறந்தவர்களின் படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பதும் சாஸ்திரம் இருக்குது. இதில் பலருக்கும் இருக்கும் கேள்வி என்னென்னா, மனித உருவில் வாழ்ந்த நாம் தெய்வமாக போற்றும் சில மகான்கள் படங்களை வீட்டில் வச்சுக்கலாமா, வச்சுக்கக்கூடாதா, பூஜை அறையில் வைக்கலாமா, வச்சுக்கக்கூடாதாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. மனித உருவில் வாழ்ந்த தெய்வங்களாக காஞ்சி மகா பெரியவர், சாய்பாபா போன்ற மகான்களின் புகைப்படங்களை இறந்தவர்களின் புகைப்படங்களாக கருதினா அதை எப்படி நம்ம பூஜை அறையில் வைக்க முடியும்? மகான்கள் மட்டுமல்ல, ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் எவ்வளவோ அதிசயங்களை இந்த பூமியில் நிகழ்த்தியிருக்காங்க. அவர்களை போற்றி வணங்குபவர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைக்கலாமாங்கிற சந்தேகமே தேவையில்லை. இவர்களின் படங்களை வீட்டில் வச்சு வணங்குறதால நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வீட்டில் வைக்க வேண்டிய முக்கிய படங்களில் குலதெய்வ படம், நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை, ராசிக்குரிய சித்தர், இஷ்ட தெய்வங்கள் போன்றவை இடம்பெற்றிருப்பது மிகவும் அவசியம். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை முறையாக வணங்கி வந்தால் வாழ்க்கையில் உங்களை யாரும் வெல்ல முடியாத அளவுக்கு உயரத்தை நீங்கள் அடையலாம். சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் போன்றவர்கள் இறந்தாலும் கூட இரவா நிலையை அடைந்தவர்கள். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்கள் இறந்தவர்கள் அல்ல, ஜீவ சமாதி அடைந்தவர்கள். இவர்கள் இறந்தாலும் அவர்களுடைய ஆத்மா எப்போதும் அழியா நிலையை பெற்றிருக்கும். இதனால் அவர்களின் படங்களை இறந்தவர்களின் படத்திற்கு ஒப்பிடக்கூடாது. அவர்கள் இறந்தவர்கள் அல்ல, புண்ணிய ஆத்மாக்களாக மாறிய மனித கடவுள்கள். வீட்டில் உக்ர தெய்வங்களை தவிர சாத்வீகமாக இருக்கும் தெய்வ படங்களை நாம் தாராளமாக வச்சுக்கலாம். இது போன்ற மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிகள் படங்களை, உங்கள் மனதிற்கு விருப்பமான பக்தியுடையவர்களின் படங்களை தாராளமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபடலாம். அதனால் எந்த சாஸ்திரம ஆகம விதிகளும் நீங்கள் மீற போகிறதில்ல. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிச்சயமாக கிடைக்கும். பூஜை அறையில் முக்கிய படங்களை தவிர தேவையில்லாத படங்களை அடுக்கி குப்பை போல் சேர்த்து வைக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இடம் இருக்குதேன்னு எல்லா படங்களையும் வாங்கி அடுக்கி அவற்றை சுத்தம் செய்ய முடியாமல் தூசி படிய வச்சா நமக்கு பாவம்தான் வந்து சேரும். நிறைய படங்கள் பூஜை அறையில் இருந்தாதான் உங்கள் பக்தி உண்மைன்னு அர்த்தம் இல்லை. பக்தியை மனசில் வச்சுக்கோங்க. பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுதான் மிகவும் முக்கியம். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணும்னாலும் தூசி துரும்புகளை படிய விடலாம். ஆனால் பூஜை அறையில் தூசிகள் இன்றி வாரம் சுத்தம் செய்து விடுவது வீட்டின் சுபிட்சத்தை நிலைத்து நிற்க செய்யுங்கிறத மட்டும் நீங்கள் எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. சாய் அப்பா போன்ற மகான்களுடைய படங்களை நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு வழிபடலாம். புகைப்படத்திலும் சிலையிலுமாக இருந்து கொண்டு பாபா எப்பொழுதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரு. நடமாடும் தெய்வமாக அற்புதங்கள் நிகழ்த்திய மகானாக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் நம் சாயப்பா. வடக்கே சீரடி என்னும் சின்னஞ்சிறிய கிராமத்தை மிகப்பெரிய ஊராக, உலகே அறிந்த நகரமாக மாற்றி காட்டிய மகான் நம் சாயப்பா. தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தன் அருளை வாரி வழங்கினார் ஷீரடி மகான். இதனால் சீரடி என்னும் பூமி புண்ணிய பூமியாயிற்று. உலகில் எங்கிருந்தெல்லாமோ இருந்து பக்தர்கள் பாபாவை தரிசிக்க வந்தார்கள். அவரை வணங்கி தங்கள் வேண்டுதல்களை மானசீகமாக கோரிக்கையாக விடுத்தார்கள். உலகின் மக்களுக்கெல்லாம் அருள்மழையை பொழிந்தார் சாயப்பா. அதனால்தான் உலகம் முழுக்க பாபாவுக்கு பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்கள் குடும்பங்களில் பாபாவை கண்கண்ட தெய்வமாக ஏற்று வழிபடத் தொடங்கினார்கள் பக்தர்கள். வீட்டில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு எந்த பெயர் வைத்தாலும் பெயருக்கு முன்னே சாய் என்று சேர்த்து பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். நாங்கள் பாபாவின் குடும்பம் என்று சந்தோஷத்துடனும் பக்தியுடனும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வீட்டில் பாபாவின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து பூக்களிட்டு வேண்டிக் கொள்ளலாம். சிறிய அளவிலாவது சிலை வைத்து வழிபடுபவர்களும் உண்டு.
தங்களுடைய பர்சில் பாக்கெட் சைஸ் பாபாவும் அலங்கரித்து ஆசிர்வதிக்கிறார். பாபா சூட்சமமாக இந்த கலியுகத்திலும் எல்லோருக்கும் தன் அருட்கரங்களை நீட்டி வாஞ்சையுடன் நம்மை அரவணைத்து காத்தருள்கிறார். பாபாவை நம்பினோர் கைவிடப்படார் என்பதுதான் பாபா பக்தர்களின் தாரக மந்திரம். ஷீரடியில் பாபாவுக்கு எப்படி வழிபாடுகள் நடத்தப்படுகின்றனவோ அதே போல பாபாவுக்கு எல்லா ஊரிலும் உள்ள பாபா ஆலயங்களில் சிறப்புற வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. அங்கெல்லாம் சூட்சமமாக இருந்து அருள்மழை பொழிந்து வருகிறார் பாபா என்று சிலிர்ப்புடன் தெரிவிக்கிறார்கள் பக்தர்கள். அதே போல பாபாவின் புகைப்படங்களும் சிலைகளும் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அவற்றுக்குள்ளே பாபா இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிறது ஸ்ரீ சாய் சச்சரிதம். ஒரு புகைப்படத்தின் மூலமாகவோ சிலை வடிவமாகவோ பாபா நம்மிடம் வருகிறார் என்றால் அங்கே புகைப்படத்திலோ சிலையிலோ அவர் பாபா அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். அந்த இடத்தை பாபா வளப்படுத்தப் போகிறார் என்று பொருள். அங்கே உள்ள இடையூறுகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் போக்கி அருள பாபாவே வந்துவிட்டார் என்று ஸ்ரீ சாய் சச்சரிதம் விவரித்துள்ளது. சாய்பாபாவை புகைப்படமாகவோ சிலையாகவோ தரிசிப்பது என்பது பாபாவை நம் கண்முன்னே நேரடியாக தரிசிப்பதற்கு சமமானது. நம் எண்ணம் சரியானபடியும் மேம்பட்டதாகவும் தர்ம கர்ம சிந்தனைகளுடன் இருந்தால் அங்கே புகைப்படத்தில் சிலையில் பரிபூரணமாக இருப்பார் நம் சாயப்பா. நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பக்கபலமாக இருந்து அருளுவார் பகவான் பாபா. அதனால்தான் கலியுகத்தின் நடமாடும் தெய்வம் என்றும் கண்கண்ட தெய்வம் என்றும் வாழ்வை உய்விக்க வந்த மகான் என்றும் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நம் சாய் பக்தர்கள். அதனால் நம் சாயப்பாவின் சிலைகளை படங்களை தாராளமாக பூஜை அறையில் வைத்து நாம் வழிபடலாம். சாயப்பா நாம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீ விலை கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்று இல்லை. எந்த வடிவிலும் யார் வடிவிலும் அவர் உன்னை வந்து சேர்வார். தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் சாயப்பா எந்த வடிவிலும் வந்து சேருவார். நாம் அவர் மேல் கொண்டிருப்பது நீடித்த பொறுமையும் மாறாத நம்பிக்கையும் மட்டுமே. சீரடி சாய் அஷ்டகம். அஷ்டகம் என்றால் 8 மந்திரங்கள் என அர்த்தம். இந்த சீரடி சாய் அஷ்டகத்தை நீ ஒரு முறை கேட்டாலும் உன் வாழ்வில் கோடி புண்ணியம் வந்து சேரும். அம்பிகை பெற்ற ஐங்கரனை துய்த்தெழுதும் அடியேனின் ஐயன் சாயிநாதனே, அத்ரி அனுசூயா ஈன்ற மும்மூர்த்தி சேர்த்த அவதாரமே, வாசுகையால் கடைய பெற்று அமுது பொங்கிய தலம் ஷீரடியில் எழுந்தருளிய பரபிரம்மே, கற்பகத்தருவே, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமே, ஸ்ரீ பாத வல்லபனே, நரசிம்ம சரஸ்வதியே, அக்கல்கோட் சுவாமி சமர்த்தனே, பக்தனின் இன்னல் போக்கும் அநாத இரட்சகனே, அல்லாவின் புதல்வனே, இடர் நீக்கி துயர் துடைத்து நலம் நல்க விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. அனுதினமும் சாயி நாமமே பிரதானம் என்று எனக்கு விதித்த கடமையும் மறந்து உன்னையே நினைத்து உன் பாதமே பணிந்து பலவித பூஜைகள் செய்தேன். உன் திருக்கதை படித்தேன், திருநாமம் ஜெபித்தேன், உன் சொற்படி அன்னதானமிட்டேன், பிறர் மனதை நோகடித்து அறியேன். இத்தனை செய்தும் இக்கணம் இன்னல் வந்திட யாம் செய்த பிழைதான் யாதென உணர்ந்திடுவாய். பக்தி வேடம் பூண்டு போலி நாடகம் புரியும் அற்பனென்று என்னை புரிந்திட்டாயா? குழம்பி தவிக்கும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. வசீகர அருளாலே பக்தரை உன் பக்கம் காண செய்தாயே. கோடானு கோடி பக்தர் உன் பாதம் பற்றியதால் அடியேனுக்கு இறங்கிட உமக்கு நேரமில்லையா, மனமில்லையா? நொடி பொழுதும் உன்னை நான் பிரியேன், இமைப்பொழுதும் உன்னை விலகிடேன். என் பக்தியில் நீ கண்ட பிழை அறியேன் சாயி. முன்வினையோ தீவினையோ நான் அறியேன், தீவினையை தீக்கிரையாக்க உன் தயவொன்று போதுமே. கருணாசாகரா, தாயிலும் மேலான தயை மனம் கொண்டவனே, சேயழுதால் தாங்குமோ உன் மனமே? உன் நாமமே பிதற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. கொடும் விசன் நஞ்சு கொண்ட அரவம் தீண்டியும் சாமாவை காலனின் பிடியிலிருந்து காத்தாயே. ஸ்ரவேசா சேசசாயி, என்னை காத்தருள ஏன் இந்த தயக்கம்? கண்கள் நீர் சொரிந்து காய்ந்தும் போனதே, நாவும் சாயி நாமம் பாடியே உலர்ந்தும் போனதே. என்மேல் நீ கொண்ட கோபம் அறியேனே, உன் நினைவின்றி வேறு எதையும் நினைத்திடேனே.
நீயே அடைக்கலம் என்று தஞ்சமும் அடைந்தேனே. என் பக்திக்கு இறங்கி இக்கணமே என் கண்முன்னே தோன்றி வேண்டிய வரம் அளித்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. தூய மனதில் நான் உன்மேல் கொண்டுள்ள பக்தி சத்தியமே. உன் திருக்கதை கேட்டு சாயி பக்தனாகி சாயி பித்தனாயும் ஆனேனே. உன் பாதமலரில் பக்தியுடன் விழுந்து கிடந்தேனே. நீ என்னை பாராமல் போனால் அது நியாயமில்லையே. என் துயர் நீ போக்காவிடில் உலகம் நம்மை கேலி பேசுமே. சாயி, உன்னிடம் இறங்கவில்லை, உன் பக்தி ஒரு நாடகமே என்று என்னை தோற்றுமே. சாய் பக்தனுக்கா துயரம்? உலகம் உன்னையும் பழிக்குமே. உலகம் உன்னை பழித்தால் என் மனம் தாங்காதே. பழி சொல்லிருந்து காப்பாற்றி பக்தனை அருள விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. ஏதுமறியா மூடனாய் அறிவிலியாய் இறைவனை அறியாமல் தெரிந்த என்னை உன் பாதம் காண செய்து பக்தனாக்கினாய். எம்மதமும் சம்மதம் என்ற சர்வதத்த போதகனே, இக்கணம் எனக்கு வந்த துயர் நீ போக்காவிடில் நாஸ்திகம் ஆனந்த எக்காலமிடுமே. தெய்வம் பொய்யானதே என்று எள்ளி நகையாடுமே. பக்தி நம்பிக்கையை ஏசிடுமே. நீ பொய் இல்லை, நீ சத்தியம் என்று நான் அறிவேனே. உண்மையாய் உலகம் முழுதில் வியாபிக்கின்றாய் என்று பெருமையுடன் பறைசாற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. அக்னிஹோத்திரியாய் துணியை எரியவிட்டு அருள்வுதியால் பக்தனின் பிணி துயர் போக்கும் துவாரகமாயிவாள் ஆனந்த சாயி. பஞ்சபூதமும் உன் அசைவிலே விரல் சொடுக்கில் விதியையே மாற்றும் விஸ்வநாதனே. பிரம்மஸ்வரூபனே, உம்மையன்று யாரையும் அறியாத என் வேதனையை போக்கிடுவாய். துன்பக்கடலில் தத்தளிக்கும் எமக்கு தோணியாய் வந்திடுவாய். என் விண்ணப்பங்களை விருப்பமாய் கேட்டு என் இன்னல் களைந்து இன்பம் தருவாய். ஈடில்லா செல்வமும் வெற்றியும் பிணியில்லா வாழ்வும் இறையருளும் நற்கதியும் பெற்றிட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடிவாச சாயிநாதனே. யாமிருக்க பயமேன், நம்பிக்கை பொறுமை மிக்க பக்தி கொள் என்றாய். எத்தனை காலம் நான் பொறுமை காப்பேன்? பொறுமைக்கொரு எல்லை உண்டா? நான் உயர்கடவுள் இல்லையே. ஜனன மரணம் எய்தும் அற்ப மானிட பிறவியே காலம் கடந்து விட்டதே. என்னையும் தாண்டி பலர் முன் சென்று விட்டனரே. கவலையில் நெஞ்சும் கணக்கிறதே. தோல்வியில் துவண்டு வேதனையில் மாண்டு தூண்டிலிட்ட புழு போல துடிக்கும் பக்தனுக்கு இறங்கி வேண்டிய 16 செல்வமிக்க வளமான வாழ்வும் சீரும் சிறப்பும் ஆரோக்கிய ஆயுளும் புகழ் தரும் வெற்றியும் தனதானம் அனைத்தும் இனிதே தந்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் ஷீரடிவாச சாயிநாதனே. சீரடி ஸ்ரீ சாய் அஷ்டகத்தை நீ ஒரு முறையேனும் கேட்டுவிடு என் தங்கமே. இதை கேட்கும் நொடியிலிருந்து உன் வாழ்வில் திருப்பு முனை ஏற்படும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு.